ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு இறைவன் தாமதம் படுத்தினால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அதை இறைவனுடைய அருள் அது. அந்த கஷ்டமான காலங்களுக்கு பிறகோ, தாமதத்துக்கு பிறகோ என்ன கிடைக்கும் என்பது இறைவன் ஒருவனே அறிந்தவன். நம்மை பொறுத்தவரை காத்திருப்பது மட்டும்தான் நம்மால் முடியும். இறைவன் நோயை கொடுத்தால்தான் சுகத்தை கொடுக்க முடியும். இறைவன் கஷ்டத்தை கொடுத்தால்தான் இன்பத்தை உணர முடியும். இறைவன் வலியை கொடுத்தால்தான் அந்த வலி மறந்ததற்கு பிறகு வரக்கூடிய மகிழ்வை அனுபவிக்க முடியும். உலகத்தில் இருள் வந்தால் எப்படி வெளிச்சம் வருமோ அதுபோன்று சிரமங்களும் கஷ்டங்களும் வந்தால்தான் அதற்கு பிறகு வரக்கூடிய நிலைமையை இன்பமாக மகிழ்ச்சியாக மாறும். காரியங்கள் அனைத்தையும் அவன்தான் நிர்வகிக்கிறான். எல்லா பொருளின் மீதும் அவன்தான் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அவனை சார்ந்து இருந்து அவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கஷ்டத்திற்கு பிறகு காத்திருந்து பெற்றுக்கொண்டால் அதைவிட வெகுமதி எதுவும்